Hello friends and welcome to our channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ICC Men's T20 World Cupல நடக்கிற அதுவும் சூப்பர் 8ல நடக்கிற 7வது மேட்சை பார்க்க போறோம். ஸோ இப்போ சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் மேட்சஸ் பத்தி டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். மேட்ச் பாத்தீங்கன்னா 26ஆம் தேதி பிப்ரவரி நடக்குது. டைமிங் மதியம் 3 மணிக்கு இந்த மேட்ச் நடக்குது. வெனு எங்கன்னு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத் தாங்க இந்த பிட்ச் இந்த மேட்ச் நடக்க இருக்கு. இந்த அகமதாபாத்தோட பிட்ச் ரிப்போர்ட் அதுதான் மெயின். ஸோ இந்த வெனுல ரீசனான எல்லா மேட்சஸுமே சவுத் ஆப்பிரிக்கா அகமதாபாத் பிட்சில் தான் பிளே பண்ணியிருக்காங்க. லாஸ்டா இந்தியாவை தோக்கடிச்ச மேட்சும் சேம் அகமதாபாத் தான் அவங்க பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அகமதாபாத்தோட பிட்ச் ரிப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் இது ஒரு பியூர்லி பேட்டிங் ட்ராக். பேட்டிங்ல 200+ வரைக்கும் கூட ஸ்கோர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சேஸ் பண்ற டீம் நியர்பை சேசிங் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இன்கேஸ் ஒரு 200+ வரை ஸ்கோர் அடிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் அப்படின்னா செகண்ட் ஹாஃப் பேட் பண்ற டீம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அது நைட் நடக்கிற மேட்சா இருந்தா டியூ ஃபேக்டர் ஒன்று இருந்தா மட்டும்தான் அந்த பிரச்சனை. டியூ ஃபேக்டர் இல்லாத போது ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் தான் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மேட்ச் மதியம் நடக்க போகுது அப்படிங்கும் போது டாஸ் தான் யார் மேட்சை வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ண போகுது. இப்போ இந்த வெனுல பிளே பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அந்த 11லயுமே 7 மேட்சஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. 4 மேட்சஸ் மட்டும்தான் சேஸ் பண்ண டீம் வின் பண்ணிருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 185, ஹையஸ்ட் ஸ்கோர் 234 இந்தியா அடிச்சிருக்காங்க. இந்த வெனுவோட டைமென்ஷன் பாருங்க. ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா 72, 76, 70. சைட் பவுண்டரிஸ் பாத்தீங்கன்னா 70, 64, பேக் சைடு 60, 60. ஸோ கிட்டத்தட்ட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் லாங் அந்த சைட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் 72, 78 சம்திங் அந்த அளவுக்கு தான் மேட்லாம் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை நிறைய பேர் ட்ரீட் பண்ற பிளேயர்ஸா இருக்காங்க. அதுல கொஞ்சம் பவுண்டரிஸ் தான் அதிகமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட். ஸோ ஹெட் டு பொறுத்த வரைக்கும் ஒரு 26 மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க T20 இன்டர்நேஷனல் லெவல்ல. ஸோ அந்த 26 மேட்சஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா 12 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் இண்டியன்ஸ் 14 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ சவுத் ஆப்பிரிக்காவை விட வெஸ்ட் இண்டியன்ஸ் 2 மேட்ச் அதிகமா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வெஸ்ட் இண்டியன்ஸுக்கு ஸ்ட்ரைக்லி ஒரு அட்வான்டேஜ் இருக்கு ஹெட் டு ஹெட் பேட்ல. ஓகே, இப்போ அடுத்ததா ஜம்போ ஆப். ஸோ ஜம்போ ஆப்பை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்க காலகட்டப்படி லீகலான ஒரு ஆப், லீகலா ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப் அண்ட் சேஃப் அண்ட் செக்யூர்டா பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப் நம்ம ஜம்போ ஆப்பா இருக்கும். நம்ம ஜம்போ ஆப்ல நம்ம அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி பிளே பண்ண போறது கிடையாது. ஜம்போ ஆப்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க சேல்ஸ் பண்றாங்க. அந்த சேல்ஸ் பண்ற ப்ராடக்டை நம்ம பை பண்றோம். அந்த பை பண்றதுக்கு ஃப்ரீயா டோக்கன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. அந்த கொடுக்கக்கூடிய ஃப்ரீ டோக்கன்ஸை வச்சு நம்ம மேட்சஸ் பிளே பண்ணிக்கலாம். கான்டெஸ்ட் நிறைய நம்ம பிளே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ஜம்போ ஆப்ல நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க ஃப்ரீயா தான் நம்ம பிளே பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அந்த பிளே பண்றதுக்கும் ஃப்ரீயா கிஃப்ட்ஸ் ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம இந்தியாவில மேக் பண்ண ஒரு ஆப்பா இருக்கு. மேலும் நம்ம ஜம்போ ஆப்ல நீங்க பிளே பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல நம்ம ஜம்போ ஆப்பை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் சரி, டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம ஜம்போ ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். பிளே பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜம்போ ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் மூலமா ஜாயின் பண்ணி பிளே பண்ணுங்க. அண்ட் நம்ம ஜம்போ ஆப்பை பத்தி ஃபர்தரா தெரியும் நினைச்சீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மேட்சஸை பத்தியா இருக்கட்டும், இல்ல ஜம்போ ஆப்பை பத்தியா இருக்கட்டும், எனி ஃபர்தர் அப்டேட் இருந்தாலும் நான் டெலிகிராம் சேனல் தான் கொடுக்குறேன். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க் மூலமா. அண்ட் ஜம்போ ஆப்ல பிளே பண்ணணும்னு நினைச்சாலும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலமா நீங்க ஜாயின் பண்ணி பிளே பண்ணிக்கோங்க. அண்ட் 2 டீம் கூட பாசிபிள் 11 2 பேருமே வின்னிங்ஸ்ல தான் வந்திருக்காங்க. அப்படிங்கும் போது பெருசா சேஞ்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் ஆடம் மார்க்கம், குன்னன் டிகாக், ரிக்கல்டன், டுவல் பிரேவிஸ், டேவிட் மில்லர், ட்ரெசல் ஸ்டப், மார்கோ யான்சன், கேபின் போஸ், கெசோ மகாராஜ், ரபாடா, லுங்கினிங்கிடி. இதுதான் சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு பாசிபிள் 11 இருக்கு. அண்ட் வெஸ்ட் இண்டீன்ஸை பொறுத்த வரைக்கும் பிரண்டன் கிங், சாஹோப் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஹெட்மயர், ரோமன் போல், ரூதர்ஃபுட், ரொமோரியோ செஃபர்ட், ஹோல்டர், மேத்யூ ஃபோர்ட், அகில் ஹுசேன், ஹுடிஷேக் மோட்டி, சமர் ஜோசப். இதுதான் வெஸ்ட் இண்டீன்ஸோட ஒரு ப்ராப்பர் 11 இருக்கு. இப்போ இந்த 2 டீம்ல இருக்க பிளேயர் சைஸ்ல
யார் யாரு நாளைக்கு நடக்கிற மேட்சஸ்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, யார் யாரு விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அண்ட் எந்த டீம் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத டீடைலா வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா இருந்து போவோம். சவுத் ஆப்பிரிக்கா டீம் ஸோ ஒரு ஹியூஜ் வெற்றியோடு வராங்க. 2024 நடந்த சோகத்துக்கு பழி வாங்கும் முறையா வந்து இந்தியாவை தோக்கடிச்சிட்டு ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல வந்து குவாலிஃபயர் நோக்கி போறாங்க. ஸோ இந்த டீம்ல ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சேம் இந்த 5 பவுலர் மட்டும்தான். 6வது பவுலிங் ஆப்ஷன் அடம் மார்க்ரம், ஒருத்தர் ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். இந்த மேட்ச் எப்படி ஒரு பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே சேம் வெஸ்ட் இண்டீஸ்ல 2 லெப்டினன்ட்ஸ், ஏன்னா ஒண்ணு இன்னிங்ஸ் ஓபன் பண்ண கிடையாது, 1 டவுன் ஆர் 2nd டவுன் இந்த மாதிரி ஆப்ஷன் வரக்கூடிய 2 லெப்டினன்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அப்போ ஆடம் மார்க்ரம் கண்டிப்பா ஒரு ஓவராச்சும் வந்து பவுல் பண்ணிடுவாரு. அந்த ஒரு ஓவர் யாரோட ஓவர்ல அடி வாங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபின் போஸ் அவரோட ஓவர் ஒன்னு அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ லிங்கிடி 4 ஓவர், ரபாடா 4 ஓவர், மகாராஜ் 4, மார்க்கோ யான்சன் 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. கேபின் போஸ் 3 ஓவர், ஆடம் மார்க்ரம் 1 ஓவர் அப்படிங்கிற மாதிரி பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல மார்க்கோ யான்சன் வேற லெவல்ல ஃபார்ம்ல இருக்காருங்க. அந்த வெறுவுல கிடைக்கிற பவுன்ஸ் நல்லா பயன்படுத்துறாரு, அந்த வேகத்தை நல்லாவே பயன்படுத்தி பவுல் பண்றாரு. சூப்பரா நாக்கு வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து பவுல் பண்ணியிருந்தாரு. வேற லெவல் பவுன்ஸ் நல்லாவே அவருக்கு வந்து கிடைக்குதுன்னா ரொம்ப டால் பிளேயர். அவர் வந்து சும்மா போட்டாவே பால் நல்லா பவுன்ஸ் ஆகிற மாதிரியே தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது 4 ஓவர் பவுல் பண்றாரு. 2ங்கிறது 3 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், இந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஆப்போனன்ட் டீம்ல ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர் வந்து இருக்காரு. ஸோ நான் பேட்ஸ்மேன் ஒரு டீட்டெயிலா அவங்க பிளே பண்ணத வயசு வச்சு யார்கிட்ட விக்கெட் இழந்திருக்காங்க, என்ன ஸ்கோர் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஸ்டாட்ஸ் மாதிரி வச்சிருக்கேன். அதை சொல்லும் போது நான் மார்க்கோ யான்சனுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு பேட்ஸ்மேன் யாருக்கு பேட்டில் இருக்கு அப்படிங்கறத நான் டீட்டெயிலா வந்து சொல்லிடுறேன். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், இந்த வெனுல நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர். மார்க்கோ யான்சன் 2ல இருந்து 3 விக்கெட் அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து எடுத்துருவாரு. ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட் பிளேயர் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பிளேயரா வந்து இருந்தாரு மார்க்கோ யான்சனை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா கேம் சேஞ்சிங் பிளேயர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் தான் கேபின் போஸ். 3 ஓவர் தான் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குறீங்க. அந்த 3 ஓவர்லயுமே விக்கெட் தேவைப்படும் போதுதான் கரெக்டா வந்து விக்கெட் கொடுத்துருக்காரு. எல்லா மேட்சுமே கேபின் போஸை பிளே பண்ண வைக்கல. எந்தெந்த மேட்ச் முக்கியமான மேட்சோ அந்த மேட்சஸ் மட்டும் தான் உள்ள கொண்டு வராங்க. ஏன்னா அவரோட திறமை டீம் கரெக்டா வந்து பயன்படுத்துறாங்க, அவரோட ஸ்கில்ஸை கரெக்டா வந்து பயன்படுத்துறாங்க. இந்த மேட்ச் எனக்கு நீ தேவைப்படுற வான்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. அதுக்கு தகுந்தாக்குல டீமோட நம்பிக்கை காப்பாத்துற வயசுல 2 விக்கெட் எடுத்துடுறாரு. இந்த மேட்ச் கண்டிப்பா 1 விக்கெட்டுங்கிறத தாராளமா எதிர்பார்க்கலாம். ஆக்சுவல் 2ஆ கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவரு வந்து பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கேபின் போஸை பொறுத்த வரைக்கும். கேசவ் மகாராஜ் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாரு. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருக்காங்க, பெருசா விக்கெட் கிடைக்காத நினைச்சோம். பட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டக்குன்னு விக்கெட் எடுத்தோம்னா ரைட் ஹேண்டர்ஸ் வரும்போது அந்த ரைட் ஹேண்டர்ஸ் என்னால விக்கெட் எடுக்க முடியும்னு கேசவ் மகாராஜ் சூப்பரா வந்து விக்கெட் எடுத்தாரு. ஸோ ஆப்போனன்ட் டீம்ல 2 லெஃப்ட் ஹேண்டர் தவிர மிச்சம் எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கும் போது கண்டிப்பா கேசவ் மகாராஜ் இருந்து இந்த மேட்ச் 2 விக்கெட் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இவர் வந்து சேஃபஸ்ட் பிளேயர்ல ஒரு 2வது பிளேயரா வந்து இருந்தாரு. அண்ட் ரபாடா லுங்கி நிங்கிடி ஸ்டார்ட் அப்ல இந்த வெளியில பிளே பண்ணும்போது 2 மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச் 4 விக்கெட், செகண்ட் மேட்ச் 3 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் வர மேட்ச்ல பெருசா விக்கெட் கிடைக்கல. ஆனா இந்த மேட்ச் கண்டிப்பா விக்கெட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா இந்த மேட்ச் மதியம் நடக்குது. இந்த மதியம் நடக்கிற மேட்ச்ல பால் அவரால் நல்லாவே ஸ்விங் பண்ணி பவுல் பண்ண முடியும், நல்ல வேகத்துல பவுல் பண்ண முடியும். சோ அப்படி இருக்க பட்சத்துல கண்டிப்பா லுங்கி நீங்கிட்டு இருந்து 2 விக்கெட்டுங்கிறது 3 கூட எதிர்பார்க்கலாம். சோ ஆவரேஜா 2 விக்கெட் அப்படிங்கறத நீங்க எதிர்பார்க்கலாம். ரபாடாட் இருந்து 1 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். சோ அப்புறம் பவுலிங்ல சேஃபஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா மார்க்கோ யான்சன், மகாராஜ் அண்ட் லுங்கி நீங்கிடி 3 பேர் வந்து இருந்துறாங்க. அண்ட் கேம் சேஞ்சிங் பிளேயர் பார்த்தீங்கன்னா கேபின் போஸ். இந்த 4 பேர் 3 பேர் மோஸ்ட்லி டீம் வின் பண்றதுக்கான ஒரு முக்கியமான பங்களிப்பு வந்து கொடுப்பாங்க. டீம் திணறுது கஷ்டப்படுது அப்படிங்கும் போது டீமை கை தூக்கி விடுறதுக்கு ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா கேபின் போஸ் தான் வந்து இருக்குது. ஏன்னா வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பவுலர்ஸ் வந்து பார்த்துட்டோம். பேட்டிங் ஆப்ஷன் சொன்ன மாதிரி ஸ்டாட்ஸ் வச்சு வந்து வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்துருவோம். அடம் மார்க்ரம் ஃபர்ஸ்ட் மேட்ச் 59 ரன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து விக்கெட் இருந்தாரு.
செகண்ட் மேட்ச் 5 லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட், அடுத்த மேட்ச் 86 நாட் அவுட், அதுக்கு அடுத்த மேட்ச் 4 ரன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட். ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோல தெளிவா சொல்லியிருந்தேன், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு ஐடம் மார்க்கம், கண்டிப்பா பவர் பிளேல விக்கெட் இழந்துருவாருன்னு. ஸோ ஆக்சுவலா அதே மாதிரி விக்கெட்டை வந்து இழந்துட்டாரு. பட் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஐடம் மார்க்கம் இருக்கிற ஒரு பிளஸ் பாத்தீங்கன்னா, ஆப்பனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர், அது லெஃப்ட் ஆர்ம் பவுலர் ஃபாஸ்ட் பவுலர்னு ஒருத்தருமே கிடையாதுங்க, எல்லாமே ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் தான். லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் யாருமே இல்லாதது ஐடம் மார்க்கரமுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா வந்திருக்கு. ஸோ அப்போ கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணிடுவாரு. ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ரன்னுங்கிறது ஆவரேஜா ஐடம் மார்க்கன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்ப இவரு ஒருத்தர் பேட்டிங் ஆட்ல ஒரு சேஃபஸ்ட் பிளேயரா வந்து இருந்தாரு. நம்பர் 1. 2 குயின்டன் டி காக். ரீசெண்டா விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா 25, 59, 20, 6. ஸோ இந்த மாதிரி இதுல ரன் வந்து அடிச்சிருக்காரு. அண்ட் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா லெக் பிரேக், ஆஃப் பிரேக் அண்ட் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட 2 முறையும் அண்ட் லெக் பிரேக், ஆஃப் பிரேக் பவுலர்கிட்ட ஒவ்வொரு முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. இந்த ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஆப்போனன்ட் டீம்ல பவர் பிளேல பவுல் பண்ணக்கூடிய பவுலர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேத்யூ ஃபோர்ட் அண்ட் சமர் ஜோசப். மேத்யூ ஃபோர்ட் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஓவர் கூட பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ குயின்டன் டி காக்கும் மேத்யூ ஃபோர்டுக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் மேத்யூ ஃபோர்ட் மிஸ் ஆயிட்டு வந்துட்டாரு, 2 பேரும் ஒரு சேவ் பவர் பிளேல பிரிக்கிறாங்க அப்படிங்கும் போது சமர் ஜோசப்புக்கு பவர் பிளேலயே ஓவர் கொடுத்து ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்ப 2 ஃபாஸ்ட் பவுலர் நல்ல ஸ்விங் வேரியஸ்ல வேகத்துல பவுல் பண்ணக்கூடிய பவுலர் வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல வந்து இருக்கிறாங்க. அதுவும் மதியம் நடக்கிற மேட்ச் அப்படிங்கும் போது கண்டிப்பா குயின்டன் டி காக் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 20+ ரன் அப்படி இருந்தா அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். ரிக்கில்டன் ரீசெண்டா வந்த மேட்ச் எல்லாமே சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாரு. பட் லாஸ்ட் மேட்ச் ஃபாஸ்ட் பவுலர், ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர் ஒரு கூடிய அந்த வேரியேஷன்ல கொஞ்சம் விக்கெட்டை வந்து இழந்துட்டாரு. அதேதான் சேம். பட் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்ச ரிக்கில்டன் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணிடுவாரு. ஒரு 25 to 30+ ரன் வரையும் அடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இப்போ பேட்டிங் ஆடுற சேஃபஸ்ட் பிளேயர்ல 2வது பிளேயரா வந்து ரிக்கில்டன் என்னோட தனிப்பட்ட கருத்தை வந்து நான் கொடுக்குறேன். இல்ல உங்களுக்கு குயின்டன் டி காக் தான் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ ஆக்சுவலா குயின்டன் டி காக் உங்க விருப்பத்தை பண்ணலாம். பட் என்னோட தனிப்பட்ட கருத்து ரிக்கில்டன் தான் 2வது பிளேயர் ஆப்ஷனா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் டுவால் பிரேவிஸ். டுவால் பிரேவிஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்பின்னர் கிட்ட விக்கெட் இழந்துட்டாரு. அடுத்த ரைட்டா மீடியம் பேஸ், ரைட்டா மீடியம் பேஸ் டூபேட்ட விக்கெட் வந்து. ஸோ மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட டுவால் பிரேவிஸ் விக்கெட்டை வந்து இழந்துறாரு. அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்கிட்ட, அதாவது ஸ்பின்னர்கிட்ட பர்டிகுலர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்கிட்ட நிறைய முறை விக்கெட்ஸும் வந்து இழந்திருக்காரு. ஸோ அதுல வெஸ்ட் இண்டியன்ஸ்ல குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. பவர் பிளேல பவுலிங் கொடுத்தாலும் அவங்க டிரான்ஸ்பர் வச்சு கண்டிப்பா விக்கெட் வந்து எடுத்துறாங்க. ஸோ டுவெல் பிரேவிஸ் வர டவுனுக்கு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர் பேக் டு பேக் அக்யூலேஷன், குடிஷேக் மோடி 2 பேர் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் 4 விக்கெட் எடுத்த பிளேயர்ஸ், மேட்சுக்கு மேட்ச் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ டுவெல் பிரேவிஸ் இருந்து இந்த மேட்ச் ஒரு 15+ ரன் இந்த மாதிரி தான் எதிர்பார்க்க முடியுங்கிறது என்னோட கருத்தா வந்து இருக்கு. ஸோ நான் அந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்கிறேன். ட்ரெஸ்டன் ஸ்டப், டேவிட் மில்லர் 2 பேருமே சேஃபஸ்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. கேம் சேஞ்சிங் பிளேயர், கடைசி வரை நின்று மேட்சஸை கொண்டு போகக்கூடிய ஒரு பிளேயர். இங்க பாருங்க, விளையாண்ட மேட்சஸ்ல ஒரே ஒரு மேட்சஸ் தான் டேவிட் மில்லர் விக்கெட் இழந்திருக்காரு. மத்த 4 மேட்சுமே நாட் அவுட் பேட்ஸ்மேன். ஓகே, 3 மேட்ச் நாட் அவுட் பேட்ஸ்மேன், 1 மேட்ச் விக்கெட் இழந்துட்டாங்க. ட்ரெஸ்டன் ஸ்டப் 3 மேட்ச் தான் விளையாண்டுருக்காரு, அது 1 மேட்ச் விக்கெட் இழந்துட்டாரு. மற்ற 2 மேட்ச் நாட் அவுட் பேட்ஸ்மேன், கடைசி வரை நின்று மேட்சை கொண்டு போயிருக்காரு. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் குயின்டன் டி காக் 1, ரிக்கில்டன் 2, டேவிட் மில்லர் 3, ட்ரெஸ்டன் ஸ்டப் 4. இந்த 4 பிளேயர் ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட் பிளேயரா இருப்பாங்க. நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல இவங்க 4 பேரோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் ட்ரெஸ்டன் ஸ்டப் ஏன்னா அந்த அளவுக்கு விக்கெட் போகாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா ட்ரெஸ்டன் ஸ்டப்புக்கு பதிலாக குயின்டன் டி காக் அந்த இடத்துல ஒரு பங்களிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பிளேயர்ஸ், பவுலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன் வந்து பார்த்துட்டோம். வெஸ்ட் இண்டியன்ஸ்ல இருக்க பவுலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன் டீட்லாம் வந்து பார்த்துருவோம். வெஸ்ட் இண்டியன்ஸோட பவுலர், இந்த 5 மெயின் பவுலர்ஸ், இந்த 5 மெயின் பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுறாங்க. இன்கேஸ் சவுத் ஆப்பிரிக்காட்ட இந்த பவுலர்ஸோட சப்போர்ட் எடுக்கல, விக்கெட் தேவைப்படுது அப்படின்னா அந்த 6th பவுலிங் ஆப்ஷன் ரொமாரியோ ஷெஃபர்ட் தான். சில டைம் டெத் ஓவர் பவுலராகவே ரொமாரியோ ஷெஃபர்ட் வந்து ட்ரை பண்றாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் பெருசா பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கல, ஏன்னா இந்த பவுலர்ஸை டக்கு டக்குன்னு விக்கெட் எடுத்துட்டாங்க. அப்படிங்கும் போது அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கல. இந்த மேட்ச் ஒரு 1 or 2 ஓவர்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அதுதான் ஒரு ஓவர் வேணா நம்ம அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இதுல குருஷேக் மோட்டி 4, அகில் ஹுசைன் 4, ஹோல்டர் 4, மேத்யூ ஃபோர்ட் 3 ஓவர், சமர் ஜோசப் 3 ஓவர் அப்படிங்கிறத பவுல் பண்ணிட்டு ரொமரே செஃபோர்டுக்கு 2 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சமர் ஜோசப்புக்கு வந்து 3, ரொமரே செஃபோர்டுக்கு 1, குருஷேக் மோட்டி 4, அகில் ஹுசைன் 4, மேத்யூ ஃபோர்ட் 4, ஹோல்டர் 4. ஸோ இவங்க 4 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இதுல ஹோல்டர் 4 ஓவர் பவுல் பண்றாரு, 1 விக்கெட் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலி ஒரு 2ஆ கூட மாறலாம். ஸோ அப்படிதான் 2 விக்கெட் கம்பல்சரி எடுப்பாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த 2ஆ மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்டர் இவரு ஒரு மேத்யூ ஃபோர்டு, குருஷேக் மோட்டி எல்லாருமே பேட்டிங் ஆப்ஷன்ல ரொம்ப குயிக் ஃபயர் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் இருக்கிறாங்க. பேட்டிங் ஆல்ரவுண்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்போ பேட்டிங் ஆர்டர் இவர் வந்தாரு அப்படின்னா ஒரு 15ல இருந்து 20+ ரன் கடைசியா அந்த 5 பால் 6 பால் பிடிச்சாலும் 20+ ரன் அடிக்க பவர் ஹிட்டிங் உள்ள ஒரு பேட்ஸ்மேனா வந்து இருக்காரு. ஸோ அப்ப நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல இவரும் ஒரு சேஃபஸ்ட் பிளேயரா இருக்க வாய்ப்புகள் அதிகம். அண்ட் மேத்யூ ஃபோர்ட் 1 அன்எக்ஸ்பெக்டான 2 இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டார்டிங் பவர் பிளேல பவுல் பண்ணும்போது குயின்டன் டிகாக் மேத்யூ ஃபோர்டுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், வேரியேஷன்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஸோ அப்போ குயின்டன் டிகாக் மேத்யூ ஃபோர்ட் 2 பேருக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதை தவறிட்டாங்க அப்படின்னா ரிக்கில்டன் அண்ட் மேத்யூ ஃபோர்ட் இந்த மாதிரி ஆப்ஷன் தான். அதாவது 1 விக்கெட் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அகில் ஹுசைன், குருஷேக் மோட்டி ஆப்பனன்ட் டீம்ல ரைட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 1, 2, 3, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 3. ஸோ அப்போ ஈக்குவலா தான் இருக்காங்க ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படிங்க இருக்கும் போது இந்த மேட்ச் இவங்களோட விக்கெட்டிங் ஆப்ஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருஷேக் மோட்டி ஒரு 2 விக்கெட், அகில் ஹுசைன் வந்து 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி எடுப்பாங்க அப்படிங்கிறத நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஏன்னா 3க்கு 3 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ரோஷன் சேஸை கூட சம்டைம் உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரோஷன் சேஸை உள்ள கொண்டு வந்தாங்கன்னா 2 ஆர்த்தடாக்ஸ் பவுலர் தேவைப்படாதுன்னு ஒரு பவுலர் கூட உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. சமர் ஜோசப் இருந்து 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ரொமரே செஃபோர்ட் 2 ஓவர் பவுல் பண்றாரு அப்படிங்கும் போது 2 விக்கெட் தாராளமா அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்லயும் வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ அப்ப இந்த டீம்ல பவுல் ஆல்ரவுண்டர்ல ரொமரே செஃபோர்ட் 1, ஹோல்டர் 2, குருஷேக் மோட்டி 3. ஸோ இந்த 3 பிளேயர் அண்ட் மேத்யூ ஃபோர்ட் 4 பிளேயர். இந்த 4 பிளேயருமே பவுலிங்ல டீமுக்காக நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் ரோஷன் சேஸ் உள்ள வராரு, மேத்யூ ஃபோர்டு இல்லை அப்படின்னா அந்த மேத்யூ ஃபோர்டு பங்களிப்பு சமர் ஜோசப் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ பவுலிங்ல ஓவராலா பார்த்துட்டோம். ஸோ பேட்டிங் ஆப்ஷன் இருக்க பிளேயர்ஸ்க்கு டீடெயிலாக அதே மாதிரி ஸ்டாட்ஸ் வைஸ்ல. ஸோ இவங்க இந்த வெனுல வந்து பிளே பண்ண கிடையாது. வெஸ்ட் இண்டியன்ஸ் அகமதாபாத் பிச்சில் ஒரு மேட்சஸ் கூட பிளே பண்ண கிடையாது. மற்ற வெனுல தான் பிளே பண்ணியிருக்காங்க. பட் யாருக்கிட்ட அதிக முறை விக்கெட் இழந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நான் சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸ் சொல்லும் போது, மார்க்கோ ஹேன்சன் சொல்லும் போது வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு பிளேயர் இருக்காரு, அவர் ஈஸியா விக்கெட் எடுத்துருவார் சொல்லியிருந்தேன். அந்த பிளேயர் பிரண்டன் கிங். காரணம் விளையாண்ட 3 மேட்சஸ்லயுமே லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் தான் விக்கெட் இழந்திருக்காரு. பவர் பிளே முடியறதுக்குள்ளே விக்கெட் இழந்திருக்காரு. ஆக்சுவலா ஸ்கோர்ஸ் பாருங்க, 9 ரன், 4 ரன், 1 ரன் இந்த மாதிரி ஸ்கோர்ஸ்ல விக்கெட் இழந்திருக்காரு. ஸோ அப்போ மார்க்கோ ஹேன்சன் பவர் பிளேல பவுலிங் ஆப்ஷன் கிடைச்சிடும், அதுல பிரண்டன் கிங்க விக்கெட்டை எடுத்துருவாரு. ஸோ பிரண்டன் கிங் தேவையில்லாத ஒரு ஆப்ஷனா வந்து எழுந்துருவாரு. சாய் ஹோப் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட 2 முறை வந்து விக்கெட் வந்து இழந்திருக்காரு. 1 முறை லெக் பிரேக் பவுலர்கிட்ட வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ஸோ அப்போ ஆப்பனன்ட் டீம்ல இருக்கிற ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா லுங்கினிங்கிடி, ரபாடா, கபின் போஸ். ஸோ லுங்கினிங்கிடி ஸ்டார்டிங் பவர் பிளேலே பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். பால் நல்லாவே வேரியேஷன் ஆகும் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் லுங்கினிங்கிட்ட இருந்து இந்த மேட்ச் கண்டிப்பா 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதுல 1 விக்கெட் சாய் ஹோப் விக்கெட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல அப்ப சாய் ஹோப் நம்ம ஒரு 20 to 25+ ரன் அந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம். ஹெட்மை வெரி ஃபர்ஸ்ட் பால் இருந்து அடிக்கூடிய பிளேயர். ஸ்பின் பவுல் பண்ணாலும் சரி, நீ பவுன்சர் போட்டாலும் சரி, என்ன வேகத்துல போட்டாலும் அதே வேகத்துல பவுண்டரி 6 அடிக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேயர் அண்ட் சேஃபஸ்ட் பிளேயர் சிம்ரன் ஹெட்மயர். 35+ மேல ஸ்கோர் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் நாளைக்கு நடக்கிற மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் ரோமன் பவுல் ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்
ஆஃப் பிரேக் பவுலர், லெக் பிரேக் பவுலர், இந்த மாதிரி பவுலர்கிட்ட விக்கெட்டை வந்து இழந்துட்டு இருக்காரு. ஆக்சுவல் ஐடம் மார்க்ரம் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா மார்கோ ஏன்சன் அண்ட் ரோமல் பவுலுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இவர் வர டவுனுக்கு கொஞ்சம் பேட்டிங்க்கும் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர்ல பட் அந்த 59-50+ ஸ்கோர் அடிப்பாராங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஒரு 20 to 25+ ரன் வேணா விட்டது நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச் ரூதர்ஃபுட் ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாரு நாளைக்கு நடக்கிற மேட்சை பொறுத்த வரைக்கும். நாட் அவுட் பேட்ஸ்மேன், கண்டிப்பா ஒரு 50+ ரன் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்தா வந்திருக்கு. ஏன்னா டாப்பர்ல அந்த அளவுக்கு வீக்கார பேட்ஸ்மேன் தான். ஏன்னா அந்த பாலர்ட்ட அதிக முறை விக்கெட் எடுத்திருக்காங்க, அதுக்கும் ஆப்ஷன் வந்து இருக்கிறாங்க. அண்ட் ஆக்சுவலா 2 பேருமே அந்த அளவுக்கு பெரிய இதுல இல்ல, கொஞ்சம் டக்குனு விக்கெட் இழந்துடுறாங்க. ஸோ ரூதர்ஃபுட் கண்டிப்பா கொஞ்சம் ஏர்ல பேட்டிங் ஆடுற வரதுக்கான வாய்ப்பு வரும். 13-14 ஓவர் கூட பேட்டிங் ஆடுற வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப பேலன்ஸ் இருக்க ஓவரை இவர் பயன்படுத்தி அடிச்சுட்டு கண்டிப்பா ஒரு 40+ ரன் வச்சு அடிச்சுருவாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். 2 டீமுக்கு ஓவராலா பேட்டிங் அண்ட் பவுலிங் இருக்க பிளேயர்ஸ் வச்சு டீட்டெயிலா வந்து பாத்துட்டோம். இதுல யாரு நாளைக்கு இம்பார்ட்டன்ட் இருப்பாரு பாத்தீங்கன்னா, ரொமரே செஃபர்ட் 1, ரூதர்ஃபுட் 2, ஹெட்மயர் 3, ஹோல்டர் 4, அண்ட் குல்ஷேக் மோட்டி 5, சமர் ஜோசப் அல்லது மேத்யூ ஃபோர்ட் 2ல 6, அண்ட் சாய் ஹோப் 7. இந்த 7 பிளேயர் வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு பெஸ்ட் பிளேயரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நாளை நடக்கிற மேட்ச் பொறுத்த வரைக்கும். அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா டீமை பொறுத்த வரைக்கும் டேவிட் மில்லர், ரிக்கில்டன், ஆடம் மார்க்கம், மார்கோ யான்சன், மகாராஜ், லுங்கின் இங்கிடி. ஸோ இதுல 1, 2, 3, 4, 5, 6 பேர் வந்துட்டாங்க. கெவின் போஸ் 7, ட்ரெஸ்டன் ஸ்டப் அதாவது குயின்டன் டிகாக் 8. ஸோ இந்த 8 பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் நாளைக்கு பெஸ்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ இந்த 2 டீம்ல யார் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிம்பாப்வே பண்ண தவிர சவுத் ஆப்பிரிக்கா பண்ணாம அவங்களோட இந்தியா கூட அவங்க எப்படி பிளே பண்ணாங்களோ அதே மாதிரி பிளே பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்ல ஜிம்பாப்வே பண்ண மாதிரி நாங்களும் தவறுகள் பண்ணுவோம், ஃபீல்டிங் மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கே ஒழிய சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்றதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஸோ என்னோட தனிப்பட்ட கருத்து, கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா 60% வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் ஒரு 40% வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்தா வந்து இருக்கு. ஸோ ஆக்சுவலா நாளைக்கு நடக்கிற மேட்சை பத்தி தெரிஞ்சுக்குவோம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இது போல அடுத்தடுத்த மேட்சஸ்ல நீங்க வீடியோ தேவை அப்படின்னு வச்சீங்கன்னா ஃபேண்டசி குரு தமிழ் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து நாங்க போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களால உடனே பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ.